மிஸ் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. பெண்கள பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான உடல் சோர்வு இருக்கிறது. மாதவிடாய் காலகட்டங்கள்ல உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறது. சில பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்ட்டான டைம்லயே வராது. பீரியட்ஸ்க்கு முன்னாடி நிறைய மன அழுத்தம் இருக்கிறது. சரியான இரவு தூக்கம் இல்லாம இருக்கிறது. ரொம்ப சீக்கிரமாவே முட்டு வலி வருது, இடுப்பு வலி, கழுத்து வலி, என்னுடைய எலும்புகள் எல்லாமே பலகீனமா இருக்கு, முடி கொட்டுது. ஸோ இந்த மாதிரி மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளோட உடல் அளவிலேயும் நிறைய பிரச்சனைகள வந்து சமாளிக்கிறாங்க. இதற்கு காரணம் அவங்களுடைய ஹார்மோன்ல நடக்கக்கூடிய மாற்றம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அவங்க கருத்தரிக்கக்கூடிய அந்த காலகட்டம், அதாவது அந்த டீன் ஏஜ்ல இருந்து மெனோபாஸ் ஆகக்கூடிய அந்த 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில இருக்கக்கூடிய பெண்கள்ல 50% பெண்களுக்கு அனீமியா, அதாவது இரத்த சோகை சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட பெண்கள்ல பாதி பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு. அதேபோல மெனோபாஸ்க்கு அப்புறமா 3 பெண்ணுல 1 பெண்ணுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்புகள் வந்து பலம் இழக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. இன்றைய காலகட்டத்தில நெறைய டீனேஜ் பெண்கள்லயும் சரி, 20களோட தொடக்கத்தில இருக்கக்கூடிய பெண்கள்ல 5 பெண்ணுல 1 பெண்ணுக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இவ்ளோ பிரச்சனைகளும் இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு அதிகமான உடல் சோர்வு இருக்கிறதும், மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள், இதனால மன அழுத்தம் அதிகமாகக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கு. இத உணவின் மூலமாக கண்டிப்பா சரி செய்ய முடியும். உணவு, அதற்கூட உடற்பயிற்சி, முறையான கழிவு நீக்கம், அதாவது டீடாக்சிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணா, இந்த காலகட்டத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கான அந்த ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய முடியும். முக்கியமா உடல் சோர்வு. இந்த ஒரு விஷயம் தான் நெறைய பேர் டாக்டர் எனக்கு அ பிரச்சனைகள்லாம் இருக்கு. மூட்டு வலி இருக்கு, கை, கால் வலி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நாளா டயர்டா இருக்குமா? அப்படின்னா, லாஸ்ட் 5 வருஷமா எனக்கு வந்து இந்த டயர்ட்னஸ் இருக்கு டாக்டர். ஏன் டாக்டர பார்க்கல? ஏன் எந்த பிளட் டெஸ்ட்டும் எடுக்கலன்னா, டயர்ட்னஸ் வந்து ஒரு வேளை வயசு அதிகமாறதுனால வருதுன்னு நெனச்சுக்கலாம். இல்ல வந்து வீட்ல எல்லாருமே வந்து நீ சோம்பேறி ஆயிட்டன்னு சொல்றாங்க. அந்த டயர்ட்னஸ மட்டும் யாருமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதில்ல. ஆனா ஒவ்வொரு நாளுமே அந்த உடல் சோர்வுனால அவங்களுடைய வேலைகள சரியா செய்ய முடியாம, இல்ல அந்த வேலைகள செய்றாங்க. ஒரு உடல் வலியோடையும், மன வலியோடையுமே அந்த வேலைய செய்றாங்க. இந்த உடல் சோர்வு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அறிகுறி. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்க உடம்புல இருக்கும் பொழுது. ஸோ, இத சரி செய்றதுக்கான 10 விதமான உணவுகள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் உணவு என்ன அப்படின்னா, கேழ்வரகு. அதாவது ராகின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த ராகி எல்லா வயதில இருக்கக்கூடிய பெண்களும் கண்டிப்பா வந்து எடுத்துக்கணும். இதுல அதிகப்படியான கால்சியம் சத்து வந்து இருக்கு. 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய கேழ்வரகுல 350 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் வந்து இருக்கு. பால்ல இருக்கக்கூடிய கால்சியம விட இது அதிகமான அளவு. பால்ல கூட அந்த கால்சியம நம்ம அப்படியே வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் வந்து கால்சியம் அப்சார்ப்ஷன வந்து குறைச்சிரும். ஆனா, இந்த கேழ்வரகுல இருக்கக்கூடிய கால்சியம நம்மளால ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதுவும் நம்ம நொதிக்க வச்சு கூழ் மாதிரி வந்து எடுத்துக்கிறோம். ஒரு நைட் ஃபுல்லா ஃபெர்மென்ட் பண்ணி காலையில எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராகியில இரும்பு சத்தும் அதிகமா இருக்கு. மாதவிடாய் காலகட்டத்தில அதிகமான அளவு உதிரப்போக்கு இருக்கும் பொழுது, உங்க உடம்புல ஹீமோகுளோபின் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ, அந்த மாதிரி சமயத்தில ராகி, அது கூட வந்து பனவெல்லம் சேர்ந்து நீங்க ஒரு லட்டு மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய இரும்பு சத்த அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாதவிடாய் காலகட்டத்தில குறைவான உதிரப்போக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த ராகி அற்புதமான ஒரு உணவுப் பொருளா இருக்கும். இத பத்தி நெறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. தொடர்ந்து ஒரு 3 மாதம் கேழ்வரகு வந்து எடுத்துக்கிட்டு இருந்த பெண்கள் கிட்ட, அதுக்கூட சில பயிற்சிகளையும் வந்து சேர்த்து வந்து குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மெனோபாஸ் ஆன பெண்கள். ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்து இந்த கேழ்வரகு கொடுக்கும் பொழுது, அவங்களுடைய கால்சியம் லெவல், சீரம் கால்சியம் லெவல்ல நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கு. போன் டென்சிட்டிலயுமே நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஸோ 50 வயது தாண்டிய பெண்கள் ரெகுலரா வாரத்துல 3 நாட்கள் ராகி கூழோ, இல்ல வந்து ராகில செஞ்ச உணவுகள நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கும். 2வது வாழைப்பூ. வாழைப்பூ கண்டிப்பா பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கணும். டீனேஜ்லேருந்து 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் வரைக்கும். இது உங்களுடைய கர்ப்பப்பைய பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான உணவுப் பொருள்.
துவர்ப்பு சார்ந்த பொருட்கள் எப்பவுமே கட்டிகள வந்து குறைக்கும். பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கு. கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வாழைப்பூ வந்து எடுத்துக்கோங்க. சமீபத்தில இந்த வாழைப்பூல நடந்த சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க கட்டிகள குறைக்கிறதுக்கு டிஷ்யூ நெக்ரோசிங் ஃபேக்டர், இன்டர்லூக்கின் 6 இந்த மாதிரியான அளவுகள் எல்லாத்தையுமே குறைக்கிறதுனால, உங்க உடம்புல கட்டிகள் ஏதாவது இருக்கு, முக்கியமா கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கு அப்படின்னா, வாழைப்பூ எடுத்துக்கும்போது கண்டிப்பாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலரா வாழைப்பூ வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் இதனுடைய அந்த துவர்ப்பு தன்மை உங்களுக்கு உடம்புக்கு போகணும். ஸோ ரொம்ப நல்லா வேக வச்சு தண்ணிய ஃபுல்லா இருத்துட்டு அப்படி எடுத்துக்காதீங்க. அத நீங்க வேக வைக்கிறீங்க அப்படின்னா, இட்லி பானையில வச்சு வேக வைங்க. அந்த ஆவியிலே வேகும்போது அதில இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மை அப்படியே இருக்கும். ஸோ அத நீங்க வந்து முருங்கைக்கீரை சேர்த்து சமைச்சு சாப்பிடும் பொழுது, இரும்பு சத்தும் வந்து கிடைக்கும். கர்ப்பப்பையும் நல்லா பலப்படும். ஸோ வாழைப்பூ மோராவும் வந்து எடுத்துக்கலாம். அந்த வாழைப்பூவோட மொட்டு பகுதிய நீங்க நல்லா மோரோட சேர்த்து வந்து மிக்ஸியில அரைச்சுட்டு, அந்த வாழைப்பூ மோராவும் எடுத்துக்கும்போது, அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து உங்களுக்கு குறையும். ஸோ வாரத்தில ஒரு 2 நாளாவது நீங்க வாழைப்பூ எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய கர்ப்பப்பை வந்து பலப்படும். கட்டிகள் வராமலும் நீங்க தவிர்த்துக்கலாம். 3வது ஆளி விதை. இந்த ஆளி விதை வந்து நம்ம கர்ப்பப்பைய பாதுகாக்கக்கூடியது. முக்கியமா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள சரி செய்யக்கூடியது. ஸோ இத பத்தி ஒரு 70 பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள்ல ஒரு ஆராய்ச்சி வந்து நடந்திருக்கு. ஸோ அதுல பாதி பெண்களுக்கு டெய்லி ஒரு 30 கிராம் அளவுக்கு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அதாவது வந்து ஆளி விதை வந்து குடுக்குறாங்க. ஒரு குழுவினருக்கு எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல. ஆனால் ஒரு 3 மாதம் கழிச்சு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் குடுத்த இந்த பெண்களோட பிசிஓடில நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. மெயினா அவங்களுடைய எஃப்எஸ்ஹெச்சோட லெவல் வந்து அதிகமா இருக்கு. இதுதான் கருமுட்டை உருவாகுறதுக்கு தேவையான அந்த ஹார்மோன். எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் ரேஷியோன்னு நம்ம சொல்லுவோம். இது கரெக்ட்டா அவங்களுக்கு கருமுட்டை வெடிச்சு குழந்தை உருவாகுறதுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த 2லயுமே நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கு. அதேபோல இந்த பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் உடம்புல டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஆண் தன்மைக்கான ஹார்மோன் அதிகமா இருக்கும். அதனோட அளவு வந்து இது குறைஞ்சிருக்கு. ஸோ 3 மாதம் தொடர்ந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் டெய்லி ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கும் பொழுது, கண்டிப்பா அவங்க உடம்புல நல்ல ஒரு மாற்றங்கள வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ வந்து பொடி பண்ணி ரெகுலரா வந்து எடுத்துக்கோங்க. அத நீங்க பொடி பண்ணி நீங்க உங்களோட உணவுகள்ல வந்து தூவி வந்து எடுத்துக்கலாம். இல்ல வந்து அத அரைச்சு நீங்க உங்களுடைய இட்லி, தோசை மாவோட சேர்த்து அரைச்சும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதேபோல இந்த ஃபிளாக்ஸ் சீட மெனோபாஸ் ஆன பெண்கள்லயும் இத பத்தி ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய எலும்புகளோட அடர்த்திய வந்து அதிகப்படுத்துறதுக்கு, அதில இருக்கக்கூடிய இந்த லிக்னின்ங்கிற வேதிப்பொருள் ரொம்பவே உதவியா இருக்கு அப்படிங்கிற மாரி அந்த ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. ஸோ பெண்கள் எல்லாருமே இந்த ஆளி விதைய கண்டிப்பா பயன்படுத்துறது நல்லது. அதுவும் முக்கியமா பிசிஓடி, ஆஸ்டியோபோரோசிஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் ரெகுலரா எடுத்துக்கோங்க. 4வது கொள்ளு. அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரே விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொள்ளு தான். கொள்ளுல வந்து 7 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்கு. சாதாரணமா நம்ம இரும்பு சத்து மாத்திரை சாப்பிடும்போது மலச்சிக்கல் வரும். ஆனா நீங்க கொள்ளுல நார் சத்தும் அதிகமா இருக்கிறதுனால, அது உங்களுக்கு மலச்சிக்கல உண்டு பண்ணாது. ஸோ பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள், உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிற பெண்களும், கொள்ளு ரசம் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். அது ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன் நம்ம சொல்லலாம். கொள்ள நல்லா வேக வச்சுட்டு, அது கூட புளி, பூண்டு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நீங்க சூப் மாதிரி இல்ல ரசம் மாதிரி பண்ணி அடிக்கடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுடைய கொழுப்பு செல்கள வந்து குறைக்கும். அதே மாதிரி பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும். இரும்பு சத்து நெறைய இருக்கிறதுனால அனீமியா சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது. 5வதா முருங்கைக்கீரை. ஸோ இந்த முருங்கைக்கீரையில வைட்டமின் பி சத்து அதிகமா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம மெக்னீசியம் சத்து நெறைய இருக்கு. ஸோ முருங்கைக்கீரையில கால்சியமும் வந்து அதிகமா இருக்கு. ஸோ பெண்கள் முருங்கைக்கீரைய ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உடம்புக்கு தேவையான கால்சியம், வைட்டமின் பி சத்தும் வந்து கிடைக்கும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள்ல உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகமா இருக்கும். ஸோ அந்த தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன நம்ம கல்லீரல் தான் வந்து வெளியேற்றணும். முருங்கைக்கீரை தொடர்ந்து எடுத்துக்கும்போது, அது கல்லீரல் செல்கள தூண்டி, தேவையில்லாத ஹார்மோன்ஸ உடம்ப விட்டு வெளியேற்றுறதுக்கான ஒரு உதவிய செய்யுது அப்படிங்கிற மாரி ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. ஸோ பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் ரெகுலரா முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை, அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கும் பொழுது,
அவங்க உடம்புல அதிகப்படியா இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ வெளியேத்துறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் இன்னொரு விஷயமும் தெரியும். முருங்கைக்கீரையில இரும்பு சத்தும் வந்து நெறைய இருக்கு. ஸோ ரெகுலரா முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கிறது நல்லது. 6வதா கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளு அப்படிங்கிறது ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். முக்கியமா இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில இருக்கக்கூடிய பெண்கள் கருப்பு எள்ள நம்ம இடிச்சு, அது கூட வந்து ராகி, பனவெல்லம்லாம் சேர்த்து ஒரு உருண்டை மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இத நம்ம வீடுகள்லே பண்றது உண்டு. சிமிலி உருண்டை அப்படின்னு நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு உருண்டை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க உடலுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் கிடைக்கும். முக்கியமா அம் இந்த மாதவிடாய் நிக்கக்கூடிய காலகட்டத்தில மூட்டு வலி வருது டாக்டர், இடுப்பு வலி வருது டாக்டர்ன்னு சொல்றவங்க ரெகுலரா கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கலாம். 7வதா வல்லாரை. மன அழுத்தம் இருக்கு. எப்பவுமே பதட்டமா நான் இருக்கேன். எனக்கு சரியான இரவு தூக்கம் வந்து இல்ல. முக்கியமா பீரியட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்ப்டம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த விஷயம் எனக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க, வல்லாரைய அடிக்கடி உணவுல வந்து சேர்த்துக்கோங்க. அது உங்க நரம்புகள பலப்படுத்துறதுனால, உங்களுக்கு இந்த மூட் ஸ்விங்ஸு, ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். 8வதா பால்ல மஞ்சள் மிளகு தூள் சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, மஞ்சள், மிளகு, தேங்காய் எண்ணெய் சேர்ந்து அந்த ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. சின்னதா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல வந்து நீங்க பண்ணி வச்சுக்கலாம். இத நீங்க ரெகுலரா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை, அடினோமயோசிஸ், பீரியட்ஸ் அப்ப அதிகமான அளவுக்கு வலி இருக்கிறது. இதற்கான காரணம் உங்க உடம்புல இந்த ப்ராஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளோட அளவு அதிகமா இருந்து, அது உங்க கர்ப்பப்பை தசைகள அதிகமான அளவுக்கு சுருங்க வைக்கும். இதனால தான் மாதவிடாய் காலகட்டத்தில அதிகமா வலி இருக்கு. அதேபோல எண்டோமெட்ரியோசிஸ்க்கு நேரடி ஒரு மருந்து அப்படின்னா, அது மஞ்சள் தான். அந்த மஞ்சள நீங்க மிளகோட சேர்த்து எடுத்துக்கணும். அப்பதான் அதனுடைய அப்சார்ப்ஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாம, அது கூட ஏதாவது ஒரு கொழுப்பு சம்பந்தமான பொருட்கள் இருக்கணும். தேங்காய் எண்ணெய் ஒரு அற்புதமான ஒரு கொழுப்பு. ஸோ இந்த காம்பினேஷன நீங்க டெய்லி காலையில ஒரு 11 மணி போல வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா, நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி பாலோட இத வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல வெதுவெதுப்பான வெந்நீரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுடைய ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளையும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்யும். 9வதாக வேக வச்ச கொண்டை கடலை. இந்த கொண்டை கடலை அற்புதமான புரோட்டீன் இருக்கிறது. ஸோ இது கருமுட்டை உருவாகுறதுக்கு ரொம்பவே நல்லது. அதில இருக்கக்கூடிய நார்ச்சத்து, இரும்பு சத்தும் வந்து அதிகம். ஸோ ரெகுலரா வேக வச்ச கொண்டைக்கடலைய நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுதும் உங்களுடைய உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள்லாம் கிடைக்குது. அதே மாரி கருமுட்டை உருவாகுறதுக்கு தேவையான புரோட்டீனும் கிடைக்கிறதுனால, உங்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உண்டாகி குழந்தை பேருக்கும் இது ரொம்பவே அவசியம். 10வதாக ரசம். ரசம் வந்து நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ரசம் டெய்லியுமே எடுத்துக்கோங்க. ஸோ கர்ப்பப்பைய பலப்படுத்தி ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்ணக்கூடிய எல்லாமே பெர்ஃபெக்ட்டான ஒரு காம்பினேஷன்ல இருக்குன்னா, அது ரசம் தான். ஸோ அதில பூண்டு இருக்கு, சீரகம் இருக்கு, பெருங்காயம் வந்து இருக்கு, கொத்தமல்லி, அதே மாதிரி வந்து புளித்தண்ணீர். இது எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன். இத நீங்க டெய்லியுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பூண்ட பொறுத்தவரைக்கும் அத நீங்க சமைச்சு அத வந்து வறுத்து அப்படி சாப்பிடுறத விட, அத இடிச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு, அப்படியே நீங்க அத தண்ணியோட மிக்ஸ் பண்ணி, நீங்க லைட்டா ஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, அதில இருக்கக்கூடிய அல்லிசின்ங்கிற வேதிப்பொருள் உங்க பாடியில ஆக்டிவா மாறும். ஸோ பூண்ட பெஸ்ட் மெத்தட் டூ ஈட் அப்படின்னா, அது ரசம் தான். அதேபோல சீரகம் உடம்புல இருக்கக்கூடிய குளிர்ச்சிய வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சிய வந்து கொடுக்கும். அதேபோல பெருங்காயம் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள வந்து சரி செய்யும். வாதத்த தன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கொத்துமல்லி, அதே மாரி வந்து புளித்தண்ணீர் இதெல்லாம் வந்து நீங்க சேர்த்து வந்து எடுத்துக்கும் பொழுது, அது உங்க பிசிஓடிய சரி செய்யும். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 10 விதமான உணவுகள் நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய உணவுகள் தான். ஆனா, இன்றைய காலகட்டத்தில குழந்தைங்க எல்லாமே நூடுல்ஸ் எடுத்துக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா தோசை, சப்பாத்தி கூட எடுத்துக்கிறாங்க. ஆனா, நம்ம சொல்லக்கூடிய இந்த உணவுகள்லாம் அவங்க எடுத்துக்கிறதில்ல. ஒரு வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணி எடுத்துக்கிறதோ, இல்ல ஒரு கொண்டைக்கடலை வேக வச்சு வந்து எடுத்துக்கிறதோ, ஒரு வல்லாரை சட்னியோ, இல்ல வல்லாரை வந்து நெய்யோட போட்டு வச்சு அந்த வல்லாரை நெய்யா எடுத்துக்கிறது. இந்த மாரி எந்த ஒரு விஷயமே வந்து குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்றதில்ல. ஈவன் 40ஸ்ல இருக்கவங்க கூட இப்ப எல்லாத்தையுமே மறந்துட்டோம். ஸோ இந்த 10 விதமான உணவு பொருட்கள ரெகுலரா எடுத்துக்கோங்க.
அது கூட எளிமையான சில உடற்பயிற்சியும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர் எனக்கு இன்னும் கூட ஒரு சப்போர்ட்டிவான மெடிசன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றவங்க, ஸ்ட்ரீ கேர் சிரப் எடுத்துக்கலாம். மெயினா ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த பீரியட்ஸ் வந்து வராது. ஏன்னா அவங்க கர்ப்பப்பை முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதற்கு சத்துக்கள் தேவை. டாக்டர் நானும் முட்டைலாம் குடுத்து பார்க்குறேன் டாக்டர். அவங்க சரியாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க, இந்த ஸ்ட்ரீ கேர் சிரப் ஒரு 15 எம்எல் காலை, இரவு 2 வேளை நீங்க உணவுக்கு அப்புறமா குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கும். அதுவே இந்த மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள், பீரியட்ஸ் வந்து எனக்கு அளவுல ரொம்ப கம்மியா இருக்கு டாக்டர். ரொம்ப டயர்டா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றவங்களும் இந்த ஸ்ரீ கேர் சிரப் எடுத்துக்கலாம். அதேபோல 40 வயதுகள்ல இருக்கக்கூடிய பெண்கள், இல்ல பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள், ஸ்ரீ கேர் கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் உங்களுடைய கர்ப்பப்பைய பலப்படுத்தும், ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்ணும். ஸோ பெண்கள பொறுத்தவரைக்கும், அவங்க உடல் அளவிலயும், மனதளவிலயும் வரக்கூடிய பிரச்சனைகள பெரும்பாலும் இக்னோர் பண்ணிடுவாங்க. பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. வீட்ல யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் இம்மீடியட்டா பார்ப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைய கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுட்டே போயி, அதிகமான அளவுக்கு பாதிப்பு வந்த பிறகு தான் பார்ப்பாங்க. அதுல ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறது இந்த அனீமியா மாதிரியான பிரச்சனைகள். அதே மாதிரி உடல் சோர்வு வந்து அதிகமா இருக்கிறது, பிசிஓடி, ஃபைப்ராய்ட்ஸ், அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள ரெகுலரா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். மூலிகைகள், அதே மாரி மருந்துகள் என்ன எடுத்துக்கணுங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ, அவங்களுக்கும் இத சொல்லுங்க. ஸோ நீங்க என்னென்ன உணவுகள்லாம் இதில எடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல கர்ப்பப்பை சார்ந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள அத பத்தி இன்னும் விரிவா விவாதிக்கலாம்.